எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நேத்து அமெரிக்க சந்தை ஃபிளாட் அண்ட் டவுன்னே சொல்லலாங்க. நாஸ்டாக் வந்து ஒரு 25 பாயிண்ட் அப்பு, டவ் வந்து ஒரு 44 பாயிண்ட் டவுனு, S&P 500 ஃபிளாட்டா தாங்க இருந்தது. ஜாப்பனீஸ் மார்க்கெட் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 300 பாயிண்ட் டவுன்ல இருந்ததுங்க. சர்வதேச செய்திகள்னு எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு முக்கியமான செய்தி FOMC மீட்டிங்ல ஜெரோம் பவல் அவர்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணல, ஸ்டெடியா ஹோல்ட் பண்றாரு. 4.25ல இருந்து 4.5% ஹோல்ட் பண்றாருங்க. என்னென்ன காரணங்கள் அவர் சொல்றாரு அப்படின்னா, எக்கனாமிக் அன்சர்டனிட்டி, தென் டாரிஃப்ல அவருக்கு கிளாரிட்டி இல்ல, தென் இன்ஃபிளேஷனை பொறுத்த வரைக்கும் இன்னும் எலிவேட்டடா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாருங்க. அதாவது 2% டார்கெட், ஸோ அதை விட அதிகமாக தான் இருக்கு. தென் மாஸ் லே ஆஃப் ஃப்ரம் கார்பரேட், இதெல்லாம் போக புதுசா ஒன்று ஜெரோம் பவல் அவர்களுக்கு சேர்ந்திருக்குங்க. என்ன அப்படின்னா, மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய டென்ஷன், தென் ஆயில் பிரைஸ் ஏறுது. ஆயில் பிரைஸ் ஏறுனா இன்ஃபிளேஷன் மறுபடியும் கூடுமோ அப்படின்ற ஒரு எண்ணம். தென் யூஎஸ் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி உள்ள இறங்குற மாதிரி ஒரு சில செய்திகளும் வருது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இப்போதைக்கு கட் பண்ண மாட்டார் அப்படின்றது தெளிவாக தெரியுதுங்க. மேபி இந்த வருஷம் கடைசியில் ஒரு 50 பேஸ் பாயிண்ட்ஸ், அதுவும் 2 டிரான்ஸாக தான் கட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி புரியுது. அடுத்து பிரெண்ட் க்ரூட் எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து $75 மேலே இருக்குங்க. ஒரு பேரல் 76.50 இருக்கு. ஸோ தொடர்ந்து பிரெண்ட் க்ரூட விலை மேலே இருக்கிறதுனால அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு மேலும் சரிஞ்சிருக்குங்க. 86.55 இந்திய ரூபாயா இருக்கு. கோல்டு 22 கேரட் கோல்டு ஒரு $15 விலை ஏறி இருக்குங்க. 9265 இருக்கு. இந்தியன் மார்க்கெட்ஸ் எடுத்துட்டோம்னா, இன்னைக்கு நான் காலைல ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 100 பாயிண்ட் கீழே இறங்கிட்டு பேங்க் நிஃப்டி 50 பிளாட்டா தாங்க இருந்தது. FIDIS ஆக்டிவிட்டி எடுத்துக்கிட்டோம்னா அக்ரெசிவா 2 பேருமே என்டர் ஆகல. கேஷ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் FIS வந்து ஒரு 890 கோடிக்கு வாங்கியிருக்காங்க, DIS ஒரு 1000 கோடிக்கு பக்கமா வாங்கியிருந்திருக்கிறாங்க. இப்போயுமே ஜூன் வரைக்கும், நேற்று வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா FIS வந்து நெட் செல்லர்ஸா தான் இருக்கிறாங்க ஒரு 5000 crores. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் டாடா மோட்டார்ஸோட கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி வந்து கத்தார்ல யூரோ 6 ஸ்டாண்டர்ட்ல ஸ்டாஃப் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் லான்ச் பண்றாங்க. அங்க இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு, அங்க உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர் AI ஹமத் ஆட்டோஸ் அவங்களோட சேர்ந்துட்டு மிடில் ஈஸ்ட்ல அவங்களோட எக்ஸ்பான்ஷனை கண்டினியூ பண்றாங்க. இது டாடா மோட்டார்ஸ்க்கு நல்ல செய்தி. டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் 40 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல அவங்க பிசினஸ் பண்றாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 டன் கெப்பாசிட்டில இருந்து 60 டன் கெப்பாசிட்டி வரைக்கும் அவங்க ட்ரக்ஸ் ரெடி பண்றாங்க. அடுத்து டாடா கேபிட்டல்ல ஒரு அப்டேட்ங்க. டாடா கேபிட்டலோட சப்சிடரி டாடா கேபிட்டல் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் TCS கூட ஒரு டைப் போடுறாங்க. எதுக்கு அப்படின்னா TCSல இருந்து ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு, தென் TCSல இருந்து ஒரு 5150 crores சர்வீசஸ் எடுக்கிறதுக்கு ஃபினான்ஷியல் 26ல மட்டும். இதை தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். TCS பொறுத்த வரைக்கும் அவங்களோட குரூப் கம்பெனிஸ்ல இருந்தே ஒரு 7 to 8% ரெவன்யூ அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டாடா கேபிட்டலுக்கு இவங்களோட க்ரோத் அப்படின்றது இயர் ஆன் இயர் 19% க்ரோ ஆயிருக்காங்க. லோன் போர்ட்ஃபோலியோ 29% க்ரோ ஆயிருக்காங்க. நம்ம முக்கியமா இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் தானே பார்ப்போம். ஸோ டாடா கேபிட்டலோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 23% க்ரோ ஆயிருக்காங்க ஃபினான்ஷியல் 25ல. அடுத்து பப்ளிக் செக்டர் பேங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த 6 மாசத்துல ஒரு 20% ஸ்டேக்கை விற்போம் த்ரூ OFS தென் QIP மூலமா அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்திருக்குங்க. எந்தெந்த பேங்க்ல அப்படின்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், யூகோ பேங்க், தென் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். இந்த பேங்க் எல்லாத்துலயுமே ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங்ஸ் அப்படின்றது 90%க்கு மேல இருக்குங்க. செபியோட நார்ம்ஸ் படி அவங்க ஆகஸ்ட் 2026க்கு முன்னாடி 25% வந்து பப்ளிக் கொடுக்கணும். அடுத்து அவென்யூ சூப்பர் மார்ட்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து ஒரு மேஜர் ஸ்டோர் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க உத்தரப்பிரதேஷ், ஆக்ரால ரத்னமால் அப்படின்ற இடத்துல. இது வந்து செகண்ட் மேஜர் ஸ்டோர் இன் உத்தரப்பிரதேஷ்ங்க. ஏற்கனவே கசைதாபாத்ல அவங்களுக்கு ஒரு ஸ்டோர் இருக்கு, மேஜரான ஸ்டோர். இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஃபினான்ஷியல் 26ல அவென்யூ சூப்பர் மார்ட் வந்து ஒரு 6 ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏப்ரல், மே, ஜூன்ல மட்டும். ஓவரால் ஸ்டோர் கவுண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அவென்யூ சூப்பர் மார்க்கு 421 இருக்குங்க. நம்ம கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸை பார்ப்போமே, 100 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி ஓவர் வேல்யூ கம்பெனியில போய் நம்ம மாட்டிக்கூடாது அப்படின்னு பல தடவை சொல்லுவோம். என்ன காரணம் அப்படின்னா 2021ல கம்பெனியோட ஷேர் பிரைஸ் என்னன்னு பாருங்க, இப்ப என்ன ஷேர் பிரைஸ்ன்னு பாருங்க. ஒரு 4 வருஷம் அப்படியே சைட் வைஸ்ல போயிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி ஹையர் எலிவேட்டட் ஏர்னிங்ஸ்ல மாட்டணும் அப்படின்னா பல ஆண்டுகள் இந்த மாதிரி காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கும். அடுத்து ஏத்தர் எனர்ஜியில ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து எங்களோட ரீட்டைல் நெட்வொர்க்கை அப்படியே டபுள் ஆக்குவோம் ஃபினான்ஷியல் 26ஓட முடிவுல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்னு சொல்றாங்க. ஃபினான்ஷியல் 25ஓட முடிவுல ஒரு 351 எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ஸ் இருக்கு. இதை வந்து ஃபினான்ஷியல் 26ஓட முடிவுல ஒரு 700 நாங்க கூட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா ஏத்தர் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஸ்டா வேரியன்டோட சக்சஸ்க்கு அப்புறம் அவங்க இந்த முடிவுகள் எடுத்துருக்காங்க. ஓவராலா ஏத்தரோட ஸ்கூட்டர் சேல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரிஸ்டாவுடைய சேல்ஸ் வந்து 60% கான்ட்ரிபியூட் பண்ணுதுங்க. இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ஸ் இப்போதைக்கு ஸ்ரீலங்கா, நேபாள், தென் சவுத் இந்தியால நிறைய இருக்கு.
ஃபினான்ஷியல் 26ஓட முடிவுல நார்த் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் பார்ட்ஸ்ல நாங்க இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ஸ் நிறைய ஓபன் பண்ணுவோம் அப்படின்னு கம்பெனி சொல்லியிருக்காங்க. ஓவரால் கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 1.4 மில்லியன் எலக்ட்ரிக் டூ வீலர்ஸ் வெளில அனுப்பணும் அப்படின்றது தான். ஏத்தர் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து டிஃப்ரெண்ட். ஹீரோ மோட்டர் கிராப்பை நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். ஹீரோ மோட்டர் கிராப் ஏத்தர்ல ஒரு 35% ஸ்டேக் வச்சிருக்காங்க. நம்ம டைரக்டா ஏத்தருக்குள்ள என்டர் ஆக போறதே கிடையாது. அடுத்து ஜைடஸ் வெல்னஸ்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனில ஒரு பிரைவேட் ஈக்விட்டி ஃபிரம் ட்ரூநாத் அப்படின்றவங்க ஒரு 7.27% ஸ்டேக்கை வித்து வெளில போயிருக்காங்க. நம்ம ஜைடஸ் வெல்னஸ் பாக்குறது இல்லைங்க, நம்ம ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் தான் பாக்குறோம். ஜைடஸ் வெல்னஸோட ஓனரே ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் தான். அதனால ஸ்பெசிஃபிக்கா ஜைடஸ் வெல்னஸ்குள்ள போகணும் அப்படின்ற அவசியம் நம்மளுக்கு கிடையாது. அடுத்து டிவிஎஸ் மோட்டார் கம்பெனில ஒரு அப்டேட்ங்க. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி அவங்களோட பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக் டிவிஎஸ் சப்ளை செயின் சொல்யூஷன்ஸ்ல இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 5.26% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு 57 கோடி ரூபாய் போட்டு ஏத்தம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்து ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க. இது டிவிஎஸ் சப்ளை செயின் சொல்யூஷன்ஸ்க்கு குட் நியூஸ். அடுத்து டாடா எலக்ஸிஸ் தென் இன்ஃபினியன் ரெண்டு பேருமே ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. அந்த எம்ஓயு என்ன சொல்லுது அப்படின்னா ரெண்டு நிறுவனமும் ஒன்னா சேர்ந்து ஹை வோல்டேஜ் இன்வெர்டர்ஸ் தென் பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தென் ஆன்போர்ட் சார்ஜஸ் தெர்மல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இதெல்லாம் டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் யாருக்கு பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் டூ வீலர்ஸ் தென் த்ரீ வீலர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்குமே. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரிலேட்டட் அப்ளிகேஷன் சொல்யூஷன்ஸ்க்கு இவங்க இந்த பார்ட்னர்ஷிப்பை போட்டிருக்காங்க. அடுத்து டாடா பவர்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனியோட சப்சிடரி கம்பெனி டாடா பவர் ரினியூவபிள்ஸ் என்ன சொல்றாங்க, ஒடிசால மட்டுமே நெக்ஸ்ட் 3 to 5 இயர்ஸ்ல ஒரு 3 lakh ரூஃப் டாப் சோலார் இன்ஸ்டாலேஷன்ஸ் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அது போக இந்தியா முழுக்க அடுத்த 5 வருஷத்துல ஒரு 10 லட்சம் ரூஃப் டாப் சோலார் இன்ஸ்டாலேஷன்ஸ் நாங்க பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சோலார் ரூஃப் டாப் இன்ஸ்டாலேஷன்ஸ்க்கு சப்சிடிஸ் எல்லாம் உண்டுங்க. இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ்ல 40% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. இது போக ஒடிசா கவர்மெண்ட் வந்து சோலார் ரூஃப் டாப் இன்ஸ்டாலேஷனுக்கு பினான்சியல் சப்போர்ட்லாம் தர்றாங்க. அதாவது 1 கிலோவாட்டுக்கு ஒரு 25,000 சப்போர்ட், தென் 2 கிலோவாட்டுக்கு ஒரு 50,000 ருபீஸ் பினான்சியல் சப்போர்ட், தென் 3 கிலோவாட்டுக்கு ஒரு 60,000 ருபீஸ் பினான்சியல் சப்போர்ட் தர்றாங்க. ஸோ இது டாடா பவருக்கு நல்ல பூஸ்டப்பாக இருக்கும். அடுத்து ஃபினான்ஷியல் 25ஓட முடிவில் நிஃப்டி 500 கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அதோட கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இயர் ஆன் இயர் ஒரு 17% க்ரோ ஆகி 17.5 lakh crores இருக்குங்க. இந்த 17.5 lakh crores ஒரு 37% ஆஃப் கேஷ் யார்ட்டா இருக்கு அப்படின்னா நிஃப்டி 500 இருக்கிற டாப் 10 கம்பெனிஸ்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் அப்படின்றது ஃபினான்ஷியல் 24ஓட முடிவில் 12% தாங்க இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்கு. இதுல டாப் 5 கம்பெனிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட கேஷ் பேலன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. ஃபர்ஸ்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 2.3 lakh crores இருக்கு. தென் டாடா மோட்டார்ஸ் ஒரு 0.7 lakh crores, தென் எல்என்டி 0.6 lakh crores, தென் விப்ரோ டிசிஎஸ் 0.5 lakh crores இருக்குங்க அவங்களோட கேஷ் பேலன்ஸ் அட் த எண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் 25ல. அடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனியோட சப்சிடரி ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் அவங்களோட பீவரேஜ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு ஒரு 6,000 to 8,000 crores நாங்க இன்வெஸ்ட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் 12 to 15 monthsல அப்படின்னு சொல்றாங்க. அது போக ஒரு 10 to 12 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி நாங்க புதுசா தொடங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா பெப்சி கொக்கோ கோலாவுக்கு எப்படி காம்படிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அடுத்து ஜிஎம்ஆர் ஹைதராபாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல ஒரு அப்டேட்ங்க. முதல்ல நம்ம இந்த ஜிஎம்ஆர் ஹைதராபாத் அப்படின்றதுக்கு என்ன காரணம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இது ஜாயிண்ட் வெஞ்சர்ல ரன் ஏர்போர்ட்டுங்க. இதுல வந்து ஜிஎம்ஆருக்கு ஒரு 74% ஸ்டேக் இருக்கு அந்த ஜாயிண்ட் வெஞ்சர்ல. தென் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தெலுங்கானா கவர்மெண்ட் ரெண்டு பேருமே ஒரு 13% ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஸோ ஜிஎம்ஆர் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் கேபெக்ஸ் வந்து ஒரு 14,000 crore பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபினான்ஷியல் 31குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக. ஜிஎம்ஆர் ஹைதராபாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து 4th largest ஏர்போர்ட் இன் இந்தியாங்க. இதோட பேசஞ்சர் டிராபிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் 18ல 18.3 மில்லியனா இருந்தது. ஃபினான்ஷியல் 25ல 29.5 மில்லியனா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் டன்லா பிளாட்ஃபார்ம் வந்து பைபேக் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சார். ஒரு 175 crore ஒர்த் ஆஃப் பைபேக். இப்போ 33% வந்து பிரீமியம்ல இருக்கு. போர்டு வந்து ஒரு 1.5% ஈக்விட்டி ஸ்டேக் எடுக்கிறதுக்கு அப்ரூவ் பண்ணிருக்காங்க. 20 லட்சம் ஷேர் வாங்குற மாதிரி தெரியுது. உங்களோட வியூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டன்லா பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பொழுதுமே கன்சிடர் பண்றது இல்லைங்க. ஏன்னா அவங்களோட பிசினஸ் எல்லாமே டெல்காம் டெலிகம்யூனிகேஷன் கம்பெனிஸ்க்கு பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம ஓவராலா டெல்காம் டெலிகம்யூனிகேஷன் எல்லாத்தையுமே தவிர்த்துருவோம். ரொம்ப காஸ்ட்லியான பிசினஸ். அது போக கம்பெனியோட ப்ராஃபிட்டும் குறைஞ்சிட்டே வருதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா எஃப்ஐஐஸும் விற்கிறாங்க. அவங்க பைபேக் பண்றதுக்கான நோக்கம் என்னவா இருக்கலாம் அப்படின்னா ப்ரமோட்டர்ஸோட ஸ்டேக் 44% இருக்கு. அதை 50 நோக்கி மூவ் பண்றதுக்காக கூட பைபேக் பண்ணலாம். பட் கம்பெனியோட ஆல் டைம் ஹை 2000ல இருக்கு. இப்போ வந்து ஒரு 450 or 500 ரேஞ்சில் இருக்கு. இவங்க பைபேக் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 875 சொல்லியிருக்காங்க. ஸோ 875 அப்படின்றது அந்த 2000ல இருந்து 55% கீழே தள்ளி தான் இருக்கு.
என்னை பொறுத்த வரைக்கும் நான் பைபேக் அப்படின்றதுல எப்பொழுதுமே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேங்க. ஏன்னா ஷேர்ஸை நான் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக கன்சிடர் பண்ணுவேன். திருப்பி அவங்கள்ட்டே விற்கணும் அப்படின்றதுக்காக நான் கன்சிடர் பண்றது இல்ல. டன்லாவை பொறுத்த வரைக்கும் நீங்க லோயர் பிரைசஸ்ல கன்சிடர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 875 அப்படின்றது ஒரு நல்ல ஸ்டேட்டா தெரியும். பட் 875க்கு மேல 2000 வரைக்கும் கன்சிடர் பண்ணவங்களோட நிலைமையை நீங்க யோசிச்சு பாருங்க. அடுத்த ஒரு நண்பர் வந்து பிர்லா சாஃப்டா ஹெச்ஜிஎஸ் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நான் என்னோட வியூ சொல்லிடுறேன். புக் வேல்யூக்கு கீழே இருக்கிற ஹெச்ஜிஎஸ் தான் நான் எப்பொழுதுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் அதுல ரிஸ்க் ஜாஸ்திங்க. பிர்லா சாஃப்டை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் இருக்கு. வேல்யூவேஷன்ஸும் நல்லா இருக்கு. கடன் கிடையாது. ஒரு மிட் சைஸ் கம்பெனி. அடுத்த ஒரு நண்பர் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு போறதுக்கு பதிலாக நிஃப்டி 50 கம்பெனிஸை நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாமா, ஷேர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காருங்க. நீங்க எந்த கம்பெனியானாலும் கன்சிடர் பண்ணலாங்க. என்ன அப்படின்னா வேல்யூவேஷன் பாருங்க, சீப்பான வேல்யூவேஷன்ஸ்ல கம்பெனியை பிடிக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்றதான் என்னுடைய வேண்டுகோள். பிஇ வந்து 30க்கு மேல போயிடக்கூடாது. தென் பிரைஸ் டு புக் 1.5க்குள்ள இருக்கணும். பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், தென் என்பிஎஃப்சிஸ், கோல்ட் லோன், இன்சூரன்ஸ் அப்படின்னா தென் டெட் டு ஈக்விட்டி 0.10க்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்றோம். தென் இதுக்கு மேல பாண்டை கன்சிடர் பண்றதை பத்தி கேட்கிறாரு. பாண்டை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அதுல டாக்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. டாக்ஸ் வந்து எடுத்தாங்கன்னா நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அடுத்து பாண்ட் இன்வெஸ்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெஸ்ட் பாண்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லுங்க சார் சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பாண்ட் நான் அப்ளை பண்ணது ஃபர்ஸ்ட் முத்தூட் ஃபின்காப் தான். அதில் நான் அப்ளை பண்ணதுல ஒண்ணுதாங்க எனக்கே கிடைச்சது. அது வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பொட்டன்ஷியல் பையர்ஸ் செல்லர்ஸ் வந்து இருக்கிறாங்க. இந்த பாண்டை பொறுத்த வரைக்கும் அப்ஸ்ட்ராக்ஸ்ல என்னென்ன வருதோ அதை மட்டும் தான் நான் பாக்குறேன். அதுல நல்ல ரேட்டிங்ல நல்ல கம்பெனி இருந்தா மட்டும்தாங்க நான் அப்ளை பண்ணுவேன். அதுல நல்ல நிறுவனங்கள் வந்தா நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறது அப்பப்ப. இந்த பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாண்ட் வந்து அப்ளை பண்ணேன். முத்தூட் ஃபின்காப் அப்ளை பண்ணேன். எனக்கு அலாட் ஆயிடுச்சு. பட் இன்வெஸ்டட் அமௌண்ட் 0 அப்படின்னு காட்டுதுன்னு சொல்றாங்க. நீங்க ஒருவேளை அப்ஸ்ட்ராக்ஸ்ல நீங்க வந்து பாண்ட் அப்ளை பண்ணி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா support@upstocks.comக்கு மெயில் அனுப்புங்க உங்களோட சந்தேகங்களை. அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. அதே மாதிரி வேற எந்த புரோக்கரேஜ் கம்பெனியில வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலும் த்ரூ ஃபார்மலா மெயில் அனுப்புங்க உங்களோட குவரிஸை. அடுத்த ஒரு நண்பர் வந்து நம்மளோட மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்மால் கேப்ல போட்டு அது நல்ல விலை ஏறினதுக்கு அப்புறம் அதை எடுத்து நம்ம லார்ஜ் கேப்ல லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இது எல்லா நேரமும் சூட் ஆகுதுங்க. இன்னைக்குள்ள மார்க்கெட் சுச்சுவேஷன்ல மார்க்கெட் இறங்குனுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்மால் கேப் தென் மிட் கேப் தான் கீழே விழும். அதுக்கப்புறம் தான் லார்ஜ் கேப் கீழே விழும். ஸோ ரிஸ்க் வந்து ரொம்ப ஜாஸ்தி. நீங்க இன்வெஸ்ட் பண்றப்பே நல்ல லார்ஜ் கேப், நல்ல மிட் கேப், நல்ல ஸ்மால் கேப்பா பார்த்து டைவர்சிஃபைடா போட்டுறது நல்லதுங்க. அடுத்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், மணப்புரம் ஃபினான்ஸ், எல்என்டி ஃபினான்ஸ், இந்துஸ்தான் ஜிங்க், ஈசி ட்ரிப் பிளானர், தென் சிடிஎஸ்எல் இந்த நிறுவனங்கள் பத்தி கேட்டிருக்காங்க. எல்லாமே இப்போதைக்கு கன்சிடர் பண்ற நிலைமையிலே இல்லை. ஓவர் வேல்யூட தான் இருக்கு. அடுத்து ஆர்இசி, பிஎஃப்சி ரெண்டுமே வந்து நல்ல வேல்யூவேஷன் இருந்தாலும் கூட லாஸ்ட் 2 or 3 இயர்ஸ்ல பயங்கரமா மேல ஏறிடுச்சு. எஃப்ஐஎஸ் வித்தாங்கன்னா பயங்கரமா கீழே விழும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். அடுத்து டெல்டா காப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேல்யூவேஷன்ஸ்லாம் நல்லா இருக்க மாதிரி தெரியுதுங்க. அவங்களோட பிசினஸ் வந்து எனக்கு கிளாரிட்டி இல்லை. கேசினோ, தென் ஹாஸ்பிட்டாலிட்டி, தென் கேமிங் இதுல எல்லாம் பிசினஸ், தென் ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்றாங்க. அதுல கிளாரிட்டி இல்லாதனால நான் அதை பாக்குறது இல்லை. நல்ல வேல்யூவேஷன் இருக்கு. பட் ரெவன்யூ வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. ப்ராஃபிட்ஸ் வந்து டவுனாகவும் இருக்கு, பிளாட்டாகவும் ஆயிருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்து டாடா கெமிக்கல்ஸ் பத்தி கேட்டிருந்தாங்க. கம்பெனி வந்து 970, 80ல இருந்து இப்ப 910, 20 அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. பிரைஸ் டு புக் 1.10ல இருக்கு. பிரைஸ் டு புக் 1 தொட்டுருச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் கன்சிடர் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். நண்பர்கள் கேட்கிற நிறைய கேள்விகளுக்கு முந்தைய பதிவுகள்ல ரொம்ப விளக்கமாவே நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதையும் டைம் கிடைக்கிறப்ப நீங்க பார்க்கலாம். மேலும் புதிய சந்தேகங்களை கீழே எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.